ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நேச்சுரல் பியூட்டி அண்ட் குக்கிங் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பியூட்டி டிப் தாங்க பார்க்க போகிறேன். என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகான சிகப்பான உதடுகளை வந்து எப்படி பெறுறது, எப்படி உதடை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்மளோட உதடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிறைய டெய்லி ரெண்டு இல்லைனா 3 வீடியோஸ் வந்து உங்களுக்காக போட்டுட்ருக்கேன். ஸோ போய் என்னோடய சேனலை கண்டிப்பாக செக் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உதட்டை எப்படி ஃபஸ்ட்டு பராமரிக்கணும்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட லிப்ஸில் வந்து லிப்ஸ்டிக்கை இல்லை எந்த இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அதை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணுற அந்த ப்ரஷ்ஷை எடுத்து நல்லா உங்கள் லிப்ஸ் மேலே வந்துட்டு நல்லா அதை வந்து ப்ரஷ் பண்ணுற மாதிரி ரொம்ப லைட்டாக வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது. இது வந்து பண்ணாலும் உங்களோட லிப்ஸில் அழுக்கு எல்லாமே வந்து போயிடும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்க்ரப் பண்ணணும் லிப்ஸை. எப்படி ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைம் ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஹனி எடுத்துக்கோங்க, சுகர் எடுத்துக்கோங்க. ஹனி இல்லாதவங்க கோகோனட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். இது மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப் மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதை உங்கள் லிப்ஸில் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா லிப்ஸில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இந்த சுகர் வந்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா லிப்ஸ்லேயே வச்சு மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படி விட்டதுக்கப்புறம் உங்களோட லிப்ஸை வந்து வார்ம் வாட்டரை வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களோட லிப்ஸில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய லிப்ஸு, சிலருக்கு வந்து ரத்தம்லாம் வந்து வர மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கிராக் ஆகி ரெட் கலரில் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரி அவங்களே வந்து ஃபீல் பண்ணுவாங்க, இதுக்கு என்னடா செய்யலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க எல்லோரும் இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மாய்ஸ்சரைஸ் பண்ணணும் லிப்ஸை. அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லிப் பாம் வந்து கடையில் கிடைக்கிது, லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நேச்சுரலாகவே லிப் பாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அலோவேரா ஜெல் வந்து டெய்லியும் நைட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் அந்த லிப்ஸில் வந்து நீங்கள் வந்து அப்படியே 2 to 3 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்னிங் வந்து நீங்கள் வந்து வெளியில் போகிறப்போ எப்போவுமே வந்து உங்கள் மேக்கப்லாம் பண்ணுவீங்க. ஆனால் எல்லோரும் வந்து லிப்ஸ் மேலே அவ்வளோ கேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் லிப்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு வந்து வெளியில் போங்க. லிப் பாம் வந்துட்டு ஒரு டைம் மார்னிங் போகிறப்ப மட்டும் அப்ளை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லிப்ஸ் வறண்டுச்சுன்னா உதட்டை வச்சு அந்த லிப்ஸ் இது பண்ணுவாங்க. அதனால உதட்டில் வந்து கருமை தாங்க வந்து வரும். அதனால் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு லிப் பாம் வந்து உங்கள் பேக்கில் எப்போயுமே வச்சுக்கோங்க. வச்சு கொண்டு போயிட்டு ஒரு மார்னிங் 1 டைம், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் 1 டைம், அப்புறம் ஈவினிங் 1 டைம், இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்பப்போ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஷைனிங்காக நல்லா இருக்குங்க. அது போக போக அந்த கருமை எல்லாமே மறைஞ்சு அந்த ரெட் கலரில் கிராக் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து போய் லிப்ஸ் வந்து சூப்பராகிடும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.